வணக்கம் மக்களே. இப்போ வந்து பீட்ரூட்டு கூழ் வடகம் இன்னும் சுருள் வடகம் மாதிரி போட போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்ன பொருளுங்கிறத பார்ப்போம். 1 கிலோ அரிசி, ரேஷன் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை நேற்று நைட்டே ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி இந்த பாருங்கள் எங்கே அரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இது கூட என்னெல்லாம் சேர்க்கணுங்கிறத காட்டுது. இது உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை கூட எடுத்துருவோம். இப்போ ஒரு காயம் கட்டி காயம் போட்டிருக்கேன். இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 2 பீட்ரூட்டு வெட்டி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும். அதுக்கு ஒரு 3 பச்சை மிளகா, பெரிய மிளகா, சவ்வரிசி வந்து ஒரு 50 சவ்வரிசி நம்ம மிக்சியில் அரைச்சி அது கூட சேர்க்கணும். நான் கழுவி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும் ஊறிக்கிட்டு. சீரகம் தேவையானது, உப்பு தேவையானது. இப்போ இந்த பீட்ரூட்டை நான் அரைச்சிட்டு வரேன். சவ்வரிசியை இப்போ முதல்ல அரைச்சி அந்த மாவு கூட கொண்டு சேர்த்துட்டு அப்புறம் பீட்ரூட்டை அரைச்சி கொண்டு சேர்க்கணும். இப்போ சவ்வரிசி அரைச்சாச்சு. இப்போ இது கூட போடுது, அதை சேர்ந்து அரையணும். இப்போ 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்து பீட்ரூட்டு மிளகா நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இங்கே வந்து வெந்நி வந்து கூழ் கிண்டதுக்காக காய போட்டிருக்கேன். வெந்நி கோச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அரைச்சி வலிச்சிட்டு காட்டுறேன். இதை இப்போ அந்த இதை மாவு கூட சேர்க்கேன். சவ்வரிசி ஏற்கனவே சேர்த்துட்டேன். இப்போ பீட்ரூட்டை அரைச்சி அது கூட சேர்க்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை இதில் போடுதேன். சவ்வரிசி ஏற்கனவே போட்டாச்சு அரைச்சி. இப்போ இந்த அரிசி கூட எல்லாம் நல்லா அரையட்டும். நல்லா மிஸ் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் கூழ் கிண்டி காட்டுதேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு மாவு. இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இப்படி தான் இருக்கும், தண்ணியாக இருக்கணும் மாவு. இப்போ இந்த காயம் வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த காயத்தை இதுக்குள்ளே போடுறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த காயம் அதிலே வேகட்டும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு ஆயிராமல் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், போதும். இப்போ மாவை ஊற்றி கிண்ட போகிறேன். நமக்கு தண்ணி தேவைன்னா வெந்நி கொஞ்சம் கோரி வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி லேசாக அந்த வெந்நியை விட்டு அலசி இதில் ஊற்றிக்கிடுவோம். கை விடாமல் இதை கிண்டணும். கீழே வந்து கட்டி பிடிக்கும். சீரகம் வந்து கடைசியில் தான் போடணும். இப்போ நல்லா கட்டி ஆகிக்கிட்டு வருது பாருங்கள். இப்போ நல்லா கட்டி ஆகிட்டு இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் இருவணும். இறக்குன பிறகு ஆறுனது ஊற்றணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்துட்டான்னு பார்க்குறது வந்து இப்படி தண்ணியை கையில் நனைச்சிக்கிட்டு இப்படி தொட்டு பார்க்கணும். நமக்கு வந்து இது ஒட்டலைன்னா இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க. பாருங்கள் ஒட்டலை. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ஒட்டலை. இதுதான் நமக்கு பதம். எடுத்துருவோம். சரி, அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பாத்திரத்துலேருந்து இந்த பாத்திரத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஆறட்டும். அப்போ தான் ஆறுனா தான் இதை வந்து நம்ம ஊற்ற முடியும். அதனால் இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இது நல்லா கூழ் வடத்துக்கு ஆறிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் கட் பண்ணிக்கிடணும், மேலேயும் கட் பண்ணிக்கிடணும். இப்போ இந்த மாவை இதுக்குள்ளே ஊற்றுவோம். இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஆனால் நல்லா ஆறிக்கிடணும். நம்ம கையில் வந்து சுடும். நல்லா ஆறின பிறகு தான் அப்படி ஊற்றணும். சின்ன சின்ன வளையமாக அப்படி ஊற்றிக்கோங்க. நல்லாயிருக்கும் பார்க்குது. பாருங்க மக்களே, இப்படி தான் நம்ம ஊற்றணும். ஆந்திரா முறுக்கு மாதிரி இது காஞ்சிட்டா நல்லாயிருக்கும். அது மாதிரி இப்படியே இந்த ஷேப்பில் ஊற்றுங்க. ரிப்பன் மாதிரி அந்த ஷேப்பில் ஊற்றுனாலும் ஊற்றிக்கோங்க, அது உங்கள் விருப்பம்.
இது வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இதில் மாவாட்டி போட்டு இங்கே வந்து கட் பண்ணிக்கணும். இது வழியாக நம்ம பாருங்கள், இப்படியே நம்ம புழிஞ்சிக்கிட்டு வர வேண்டியது. இப்படியே நம்ம சேப்புக்கு புழிஞ்சிக்கிட வேண்டியது தான். அதே மாதிரி மாவு நல்லா ஆறி இருக்கட்டும். இது இப்படியே புழிஞ்சு நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பீட்ரூட்டு சுருள் வடகம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு பொரிச்சு காட்டுதேன். பற்ற வச்சு கடாய் போட்டு ஆயில் ஊற்றிருக்கேன், சூடாகிக்கிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு பொரிச்சு காட்டுதேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி எடுத்து அதில் போடும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கைப்பிடி போட்டாலே நிறைய வரும். நல்ல ஹெல்த்தியானது பீட்ரூட்டு. குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம கொடுத்து விட்டோம்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிடுங்க. வேண்டான்னு சொல்லாது. இது தெரியாது, பீட்ரூட்டு போட்டிருக்கோம்னே தெரியாது. பாருங்கள், நல்லாயிருக்கும். பீட்ரூட்டு வடகம் நல்லா பொரிச்சு காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஈஸியான வேலை, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், நல்ல முறுக்கு முறுக்குன்னு இருக்குது, நல்ல ருசியாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம கையில் வச்சாலே அப்படியே நொறுங்குது பாருங்கள். நல்ல கட்டி வடகம். இது சுருள் வடகம். செஞ்சு ஒரு வருஷம்னாலும் கெட்டு போகாது. வீட்டில் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.